بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى رب ارحمهما كما ربياني صغيرا إلى ربي في إلى الوالدين الجنة تحت الأمهات. கணித்துக்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய முதல் கண் சலாத்து சொல்லி என்னுடைய சிற்றுரை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரியவர்களே, நாம் இவ்வுலகத்தில் சொர்க்கத்தை தேடி வராமல் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள் நுழைச்சேவும் நரகத்துக்குள் நுழைச்சேவும் அவர்களின் பெற்றோர்கள் தான். ஒருவர் தன் தாய் தந்தையிடம் நல்ல முறையில் கண்ணியத்தோடு நடந்து கொண்டால் அதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக தருகின்றான். இதற்கு மாற்றாக தன்னுடைய பெற்றோர்களை கஷ்டப்படுத்துவதோடு அவர்களை கண்ணியக்குறைவான வார்த்தைகளை நோன்மை செய்து கொண்டு ஒருவர் நடந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் நரகம் என்னும் மிக மோசமான ஒன்று இருப்பிடமாக கொடுப்பான் என்பதாக மேற்கொண்ட ஹதீஸுக்கு கருத்தாக இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நம்முடைய நிலை எவ்வாறு இருக்குது என்றால், பெற்றோர்களின் பேச்சை மதிக்காமல் அவர்களின் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசி அவர்களின் கண்ணீருக்கு காரணமான நிலைதான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். புகார் ஷெரீஃபில் இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள், யார் பெற்றோர்களை மனம் நோகச் செய்து அழுது கண்ணீர் வெடிக்கிறது பெரும்பாவமாகும், அது தண்டனைக்குரியது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய நிலை எவ்வாறு இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் தன்னை வணங்குமாறு இருக்கின்றார். அடுத்தபடியாக பெற்றோரிடம் கண்ணியத்தோடு நடந்து கொள் என்று சொல்வான். வக்கல ரப்பக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் என்று மற்றவனை வணங்க வேண்டாம் என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோரிடம் கண்ணியத்தோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் மேற்சொன்ன ஹதீஸில் கருத்துகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்வான், உங்களுடைய தாய் தந்தை இருவரில் ஒருவர் புதுமை பருவத்தை அடைந்துவிட்டால், வயதாகிவிட்டால் அவர்களை நீ உச்சி என்று கூட சொல்லாது என்றால் சொல்வான். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அது தனது தாமில் உம்மஹாத், தாயின் காலடி தான் சொர்க்கம் இருக்கின்றன. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் உங்கள் தாய்மார்களிடம் நல்ல முறையில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். யார் தாயின் கோபத்திற்கு ஆளாகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைச் செய்வதை விட்டு தூரமாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபியோடு வாழ்ந்து வந்த ஒரு சஹாபி நபி மரணத்தின் நிலையில் இருக்கிறார்கள். அவர்களின் நாவில் கலிமா வரவில்லை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த சஹாபியிடம் விசாரிக்கிறார்கள். தாயிடம் சில பிரச்சனைகள் என்றபோது அவரின் தாய் வரவழைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிடம் மகனை மன்னிக்க ஏவுகிறார்கள். தாய் மறுக்கிறார்கள். தாய் கோபமாக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழரை நெருப்பு மூட்டமாறு அந்த நெருப்பில் போட போகும்போது தாய் கண்ணீர் விட்ட நிலையில் ஆகிறார். என் மகனை நெருப்பு மூட்டத்தில் போட வேண்டாம், நான் என் மகனை மன்னித்து விட்டேன் என்று உடனே அல்லாஹ் அந்த சஹாபி நாவில் கலிமாவை நசீபாக்கி விட்டார். பிறகு அந்த சஹாபி சொர்க்கத்திற்கு போனதாகவே வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகின்றன. அதே போன்ற ஒரு தந்தை ஒரு குழந்தையின் மீது கோபப்பட்டால் அல்லாஹ் அந்த குழந்தை மீது கோபம் படுகின்றார். அந்த குழந்தையின் மீது தந்தை சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் அந்த குழந்தை மீது சந்தோஷப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள், இலர் ரப்பி ஃபீ இலர் வாலிதீன், தந்தையின் பிரியத்தில் தான் அல்லாஹ்வின் பிரியம் இருக்கின்றன. சகதல்லாஹ் ஃபீ சகதல் வாலிதீன், தந்தையின் பிரியத்தில் தான் தந்தையின் கோபத்தில் தான் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஒரு தந்தை என்பவர் தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக முகம் தெரியாதவனை எல்லாம் திட்டு வாங்கி காலை பிள்ளைகள் எழும்பும் முன் வேலைக்கு கிளம்பி இரவு பிள்ளைகள் வீட்டுக்கு தூங்கிய பிறகு வீட்டுக்கு வந்து தன்னுடைய வாழ்நாள் மூலம் தன்னுடைய வேவே ரத்தமாக சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல மன கஷ்டங்கள் குடும்ப சுமைகள் இருந்த போதிலும் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் மத்தியில் ஒரு அன்பான சிற்பை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு ஜீவன் தான் உங்களின் தந்தைமார்கள். ஆனால் இன்று தந்தை நம்மை ஏதாவது கண்டித்தால் அவர்கள் மீது கோபப்படும் சமூகமே இது. அதே தந்தை நம் மீது கோபப்பட்டால் அல்லாஹ்வின் கோபம் நம் மீது ஏற்படும் என்பதை நாம் அன்று நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபியோடு வாழ்ந்து வந்த சஹாபி நபியிடம் வந்து கேட்கிறார்கள், நான் நம்மை இந்த உலகில் அழைக்க எனக்கு யாரும் கொள்வது என்று 3 முறை கேட்டார்கள். 3 முறையும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை உம்முடைய தாய் உம்முடைய தாய் உம்முடைய தாய் என்று பதில் சொன்னார்கள். 4வது தடவைதான் உம்முடைய தந்தை என்று பதில் சொன்னார்கள் என்று இப்படி மாஜா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய தாய் தந்தையரிடம் நல்ல முறையில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வசனத்தை முடிக்கும் போது இப்படி சொல்வான், வலாத்தான் ஹோமருமா, நம்முடைய தாய் தந்தை முதுமை பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்களை நீ வெறுத்து ஒதுக்கி விடாது. இன்று பார்த்தால் பல சலுகைகளில் முதியோரிடம் கட்டப்பட்டுள்ளது. காரணம் நாம் நம்முடைய பெற்றோர்களின் சிறப்பையும்
அவர்கள் நமக்காகப்பட்ட சிரமத்தையும் விலகாததினால் தான். அல்லாஹ் வசனத்தை முடிக்கும் போது இப்படி சொல்வார், ஒக்குல்லாஹ் கவலன் கரீமா, உங்களுடைய தாய் தந்தையிடம் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுகிறார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகின்றான். சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் காலமெல்லாம் பெற்றோர்களின் பேச்சுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம்மளுக்கு தருவானாக. மேலும் அல்லாஹ்வின் சொர்க்கத்தையும் அடைய செய்வானாக. ஆமீன். மேலும் அல்ல பெற்றோர்களுக்காக இவ்வாறு துஆ செய்ய சொன்னார். ரப்பி ஹம்துமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறுபிள்ளையா இருந்தபோது அவர்கள் எங்களை எப்படி பரிபோடு பாசத்தோடு இயக்கத்தோடு வளர்த்தார்கள், அதே போன்று நீயும் அவ்விருவரையும் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் இறக்கத்தோடு பார்த்துக் கொள்வாயாக என்ற துஆவோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.